ஆண்டவனே துணை என்று வாழும் அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு வணக்கங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்கன்னா பாருங்க, ரொம்ப பொறுப்பான மனுஷங்க. எப்பவுமே பரபரப்பாக இருப்பாங்க. சதா நேரமும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. வேலையை திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க, குடும்பத்தை ரொம்ப நல்லா நடத்தக்கூடியவங்க. இருந்தாலும் குடும்பத்தில் இவங்களை குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க எப்பவுமே. ஆனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் குறை சொன்னாலும், ஒதுக்கி வச்சாலும், அசிங்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும் குடும்பம் மட்டும்தான் உசுறு. குடும்பத்துக்காக தான் உசுரையே விடுவாங்க. குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா உசுரையே எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. இதுதாங்க சிம்மம். என்னதான் காட்டுக்கு ராஜானாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவுதான் பெரிய பெரிய விஷயங்கள்ல சிம்ம ராசி சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிச்சாலும் அதை வீட்டில் கூட இருக்கவங்கள துச்சமாக தான் நினைப்பாங்க. கையை எடுத்துட்டு தன்னோட கையை குத்தனா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி துரோகங்களை அதிகமாக சிம்ம ராசி பார்த்துருக்கும். பல துரோகங்களை தாங்கி இருக்கிறதுனால தான் பாறை மாதிரி மனசு இறுகி போச்சுங்க. யார்கிட்டையுமே அந்த பாசத்தை எதிர்பார்க்கறதும் கிடையாது. யார்கிட்டையுமே அந்த மென்மையான முகத்தை காட்டுறதும் கிடையாது. ஆனால் இதை வச்சு இவளுக்கு துரோகம் செஞ்சவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு சிரிக்கவே தெரியாது, உம்முன்னு இருப்பாங்க, பாறை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கல்லாக இருக்கேன் இல்லை கலையாக இருக்கேன், கனிவாக இருக்கேன் இல்லை கஷ்டத்தில் இருக்கேன், உனக்கு என்ன போடா அப்படின்னு ஒதுங்கி தான் வந்துட்டு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க, ஜூன் 15 முதல் தலைகீழாக மாறப்போகும் வாழ்க்கைன்னு. இனி வரக்கூடிய நாட்கள்ங்க இது. இனி சிம்மத்துக்கு இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியோட வாழ்க்கையில் சில அதிசயங்கள்லாம் நிகழப்போகுது. இது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழுதுன்னா அது என் குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கிறது தான், என் குடும்பத்தார் என்னோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது தான். இப்படி கூட இப்போ சிம்ம ராசிக்காரங்க யோசிப்பீங்க. ஏன்னா எப்போவுமே குடும்பம்னு குடும்பத்தோட நலனுக்காகவே வாழக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் அஷ்டம சனியாகவே இருந்தாலும் சரிங்க, ஜாக்பாட் அடிக்கும், அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. கேட்கவே வித்தியாசமாக இருக்காம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அடடா அஷ்டம சனி, நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவேன்னு எங்களை ஒரு மாதிரி பயமுறுத்திட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீ என்னமா அதிர்ஷ்டம் கொட்டுதுன்னு சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படின்னு. என்னதான் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதை என்னன்னு தெளிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி, சிம்ம ராசி உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்காங்க, நவ கிரகங்களோட அமைப்பு, இதோட அந்த ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்து நட்சத்திரங்கள் எப்படி இருக்க போகுது. பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் ராசியில் கிரக நிலைன்னு பார்த்தோன்னா கேது பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அடுத்தது கலஸ்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் அவருடைய ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான். அடுத்தது தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான், அவர் கூடயே புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. இதை அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும், அயன சயன யோகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும், அவர் கூடவே சந்திர பகவானும் வலம் வர்றாங்க. அடுத்த கிரக மாற்றம்ங்கிறது இந்த மாதத்தை 10-5 கிரக மாற்றம் நடக்குதுங்க. வரக்கூடிய இந்த நாட்கள் எல்லாம் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து மாறுறாரு லாபஸ்தானத்துக்கு. அடுத்தது 2ஆவதாக 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் அயன சயன யோகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. 3ஆவது 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு. 4ஆவதாக 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன யோகத்துக்கு மாற போறாருங்க. இது அடுத்து கடைசியா மாச இறுதி நாள்னு சொல்லக்கூடிய 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதை வச்சு வாழ்க்கையில உயர்ந்த லட்சியத்தோட பயணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு நீங்க எதுலேயுமே முதல்ல இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு
வேகத்தை விட்டு விவேகமாக செயல்பட்டு வெற்றியை தொட போகிறீங்க. பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். நல்ல பலன்கள் 1000 இருக்கும். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யவே கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதை சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் மற்றவங்க கிட்ட உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது அதை மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க. யாருக்குமே ஃபஸ்ட்டு நல்லது நினைக்காதீங்க. அப்போ நாங்கள் சுயநலமாக இருக்கணுமா? ஆமாங்க, கொஞ்சம் சுயநலமாக இருங்க. மற்ற பொது நாள் எல்லாம் பரவாயில்ல, செஞ்சு நிறைய வாங்கியாச்சுங்க. அதனால ஓகேங்களா, நான் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு சொல்லலை. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய நலனுக்காக பாடுபடுங்க வைங்கன்னு தான் சொல்கிறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே அகழுது. எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணுறீங்களா, வியாபாரம் செய்கிறீங்களா, கவனமாக இருக்கிறது நன்மையை கொடுக்கும். இது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வீண் அலசி சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலதிகாரிகள் சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையுமே கவனமாக இருக்கணுங்க. எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. யாரையும் நம்பிடாதீங்க. சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க. நல்லவங்க மாதிரியே நடந்துட்டு நிறைய வேலையை பார்த்துருக்காங்க. அது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்க. வாழ்க்கையில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சரி செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதனால யாரையுமே நம்பாதீங்க. அடுத்தது, குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்குதுங்க. கணவன் மனைவி கிட்டேயே மனஸ்தாபங்கள் அகலுது. இருந்தாலும் திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எதையும் கவனமா செய்யுங்க, கவனமா பேசுங்க. இதை பிள்ளைங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க. அக்கப்பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிம்ம ராசிக்காரங்க பேச்சுக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்குது. அது எல்லார்கிட்டேயும் பேசினா மதிப்பில்லைங்க, நமக்கு மதிப்பில்லாமல் போயிடும். ஸோ இதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக மாறிடும். அடுத்தது, பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகமாக செயல்பட்டு வெற்றியை பெற போகிறீங்க. எதிர்பார்த்ததுக்கு மாறாக சில காரியங்கள் நடக்கும். அதனால் கவனம் தேவைங்க. நீ நல்லதை சொல்கிறியா இல்லை பயமுறுத்துறியா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லது கூடவே கெட்டதும் இருக்குங்க. உஷாராக இருங்கன்னு சொல்கிறேன். வீண் அலைச்சல் ஏற்படலாம். அடுத்தது, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆதரவு கிடைக்க போகுதுங்க. பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. ஏன்னா இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் தாங்க நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க. வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உஷாராக இருங்க. அடுத்தது, நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் எல்லாம் குறையும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அடுத்து, அரசியல் துறைக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தள்ளி போகலாம். வீண் அலைச்சல் வேலையே இருக்கலாம். மேலிடத்துக்கிட்ட ஆனால் நெருக்கம் அதிகமாகுங்க. உங்கள் மனசு மகிழக்கூடிய காரியங்கள் நடக்க போகுது. அடுத்ததாக, கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த டீச்சர் சொல்கிறத கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா வெற்றிக்கு அது உதவி செய்யும். வீண் அலைச்சல்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இதோட தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்கிறேங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு. நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமண யோகம் உண்டாகுது. குடும்பஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் ராசியில் வர்றதுனால உங்கள் திருமணத்திற்கான வரன் அப்படிங்கிறது அதிக அளவில் வருங்க. இதில் ஆல்ரெடி திருமணமானவங்க உங்களுடைய கணவருடைய மனசையும் உங்களுடைய மனைவியோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நடத்துக்கோங்க. இது சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன். இது அடுத்து 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது பண விஷயங்களில் சில தடுமாற்றங்களை கொடுப்பாரு. குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து நடந்துக்கோங்க. அடுத்து, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அது எல்லாமே கிடைக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது நிலைக்கணும் அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனால மட்டுமே அது சாத்தியங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பாதிப்புகளை தரமாட்டார்.
மாட்டார், வேலையில் முன்னிறுத்தி கொடுப்பார், புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க செய்வார். அடுத்தது மாணவர்கள் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்க புதன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களோட நிலையுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குது, முக்கியமானதாக இருக்குது. புதனோட அருளால் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா வகையிலையுமே வெற்றி உண்டாகுங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 7 நாட்கள் நீச்சமாக இருக்கிறதுனால 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலுமே 8ஆம் தேதிக்கு அப்புறமா அருமையான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நல்ல கல்லூரி, விரும்பிய துறைகளில் இடம் கிடைக்கும். குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையுங்க. அடுத்தது தொழில் ரீதியாக சுக்கிர பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கள் அமோகமாக வாழ போகிறீங்க. சனி உங்களை தடுக்கிறதுனால பணியாளர்கள் பிரச்சனை வந்து வருங்க. இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, அமோகமான பலன்களை கொடுப்பாங்க. அதாவது சனி பகவான் கிட்ட இருந்தே நம்மளை வந்து நம்ம குலதெய்வம் வந்து காக்கும், புரியுதுங்களா? இதுவே தொழில் ரீதியாகவும் காக்க போகுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிறந்த வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகளுக்கு நிறைய செய்வீங்க, அவங்களோட செயல்பாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே வந்து மறைய போகுதுங்க. செயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட காலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இதோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்தது ஆரோக்கியம், அஷ்டம சனி உங்களுக்கு இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுங்க. உடம்புல சின்ன சின்ன தொந்தரவு வந்து போனாலும் மருத்துவர்கிட்ட உடனடியாக போயிட்டு வந்து ஆலோசனை செஞ்சு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக இந்த மூட்டு வலி, இந்த நெஞ்சு வலி இந்த மாதிரி இருக்கவங்க சரியான மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. முடிஞ்சதுன்னா உடல் முழுவதும் ஒரு பரிசோதனையை வந்து செஞ்சுக்கோங்க, நல்லது தான். அடுத்தது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் பாக்கியத்தில் சுக்கிரன் போகிறாரு, லாபத்தில் புதன் இருக்காரு, புதிய படங்கள் நாடகங்கள் அடிக்கிறது ஒப்பந்தங்கள் வரும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் படங்களை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்க போகுதுங்க. முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்க போகுது. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அரசியல் தலைவர்கள் எல்லாமே வந்து 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சாதகமான சூழ்நிலை மட்டும்தாங்க ஏற்பட போகுது.